வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி பென்டர் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போகிறது சபாநாயகன் அப்படின்ற தமிழ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா இந்த வீக்கெண்ட் தியேட்டர்ஸில் அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தில் வந்து அசோக் செல்வன் தான் லீட் கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காரு. இந்த படம் ஒரு நபரோட வாழ்க்கையில் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் காதலை சொல்லக்கூடிய ஒரு படம். இதே மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் லவ் சொல்லக்கூடிய படங்கள் ஏராளம் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஆட்டோகிராஃப், பிரேமம், இந்த மாதிரி நிறைய படங்களை சொல்லிகிட்டே போகலாம். இந்த படங்கள் எல்லாமே வெற்றி படமாகவும் அமைஞ்சிருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இந்த வெற்றிக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த படங்களில் அந்த கதையை சொன்ன விதம் அண்ட் அந்த வாழ்க்கையை காட்டினது ரொம்ப ரொம்ப யதார்த்தமாக இருக்கும் அண்ட் ரொம்பவே உண்மைக்கு நெருக்கமாக காட்டியிருப்பாங்க. அதாவது எல்லாரோட லைஃப்லையுமே வந்து ஸ்கூல் லைஃப், காலேஜ் லைஃப், ஒர்க் லைஃப், இதில் லவ் அப்படின்றதெல்லாம் இருக்க தான் செய்யும். அந்த கதையை நமக்கு வந்து இன்ட்ரெஸ்டாக இருக்கும் சொல்கிறதுக்கு. ஆனால் கேட்குறவங்களுக்கு அதே மாதிரியான ஒரு ஃபீல் வரணும்ல. அந்த மாதிரி ரிலேட்டபிளாக இருக்கக்கூடிய படங்கள் எல்லாம் வெற்றி அடைஞ்சிருக்கு. அந்த மாதிரி ரிலேட்டபிளாக இல்லாத படங்கள் உண்மையிலே தடுமாறி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு தடுமாற்றத்தை சந்தித்த ஒரு படம் தான் இந்த சபாநாயகன். ஆக்சுவலாக இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசோக் செல்வன் போலீஸ் கிட்ட வந்து தண்ணி அடிச்சுட்டு மாட்டிக்கிறாரு. அப்போ அந்த போலீஸ் ஜீப்பில் கூட்டிட்டு போகும்போது அவரோட காதல் கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. போலீஸ் ஆஃபீஸராக மைக்கேல் இருப்பார் அண்ட் கூடவே மயில்சாமியும் இருப்பார். ஸோ இவங்களுக்கு தான் இவர் கதை சொல்லிட்டு இருப்பாரு. ஸோ ஸ்கூல் டேஸில் நடந்த லவ், காலேஜ் டேஸில் நடந்த லவ், அப்புறம் வந்து எம்பிஏல நடந்த லவ், அந்த லவ் எல்லாமே எதனால பிரிஞ்சுது அண்ட் கடைசியா யாரோட சேர்ந்தாரு, இந்த கதையெல்லாம் ஏன் இவங்க கிட்ட சொல்றாரு, அதனால என்ன அச்சீவ் பண்ண நினைக்கிறாரு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஸ்கூல் லைஃப் தான் காட்டியிருப்பாங்க. அந்த ஸ்கூல் லைஃப் எப்படிப்பட்ட ஒரு லைஃப்னா, ஒரு ஸ்ட்ரிக்டான ஸ்கூல்ல படிச்ச ஒரு பையன் ஒரு மொக்கையான ஸ்கூல் லைஃப் வாழ்ந்திருப்பான்ல, அவன் தன்னோட அனுபவத்தை ஷேர் பண்ணா எப்படி ஒரு ஃபீல் இருக்குமோ அதே மாதிரியான ஒரு ஃபீல் தான் இந்த லைஃப்பை பார்க்கும்போது நமக்கு இருந்துச்சு. எந்த விதமான சுவாரஸ்யமே இல்லை. இன்ஃபேக்ட் ஹியூமருங்கிற பேர்ல நிறைய விஷயங்களை பண்ணியிருப்பாங்க. அது எதுவுமே பெரிய லெவலில் வந்து ஒரு லாஃப்டரை வர வைக்கல அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததாக காலேஜ் லைஃபுக்குள்ளே போவாங்க. சரி, அது ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக ஸ்டார்ட் ஆச்சு, அந்த லவ் பிளாசம் ஆகிற சீன்ஸ் எல்லாமே. பட் அதுலேயுமே நம்பகத்தன்மை இல்லாத காட்சிகள் அப்படின்றது நிறைய இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, உலகத்தில் நடக்கக்கூடிய உண்மை சம்பவங்களை நம்ம கதையோட லிங்க் பண்ணுறது அப்படின்ற ஒரு டெக்னிக் இருக்குல்ல, அதை இந்த டீம் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சிருக்காங்க. அதாவது சச்சினோட 200 நம்ம கதைக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்காங்க. அதை யோசிச்சது ஓகே, அதை கொண்டு வந்த விதம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். அதாவது ஒரு பொண்ணு வந்து இன்னைக்கு மேட்ச்ல யாராவது 200 அடிச்சா நான் உன்னை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. உடனே வந்து அன்னைக்கு தான் சச்சின் 200 அடிப்பாரு அண்ட் இவங்களுக்குள்ள வந்து லவ் மலர்ந்துரும் அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான நம்பகத்தன்மை இல்லாத காட்சிகள் அப்படின்றதும் இருக்க தான் செஞ்சிச்சு. சரி, அடுத்த போர்ஷன் வந்து அதாவது காலேஜ் லைஃப்க்கு அப்புறமாட்டு அண்ட் எம்பிஏக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த போர்ஷன்ல திருப்பி வந்து ஸ்கூல் லவர் வர மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ அப்போ வரக்கூடிய சில காட்சிகள் கொஞ்சம் ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு அண்ட் ஹியூமர் அப்படின்றதுமே நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பண்ணக்கூடிய நிறைய விஷயங்கள் ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுலேயுமே குறிப்பாக வந்து அந்த டாக்டர்னு போய் சொல்லிட்டு நடிக்கக்கூடிய அந்த காட்சிகள் அப்படின்றது உண்மையாவே வந்து சிரிப்பை வர வச்சுச்சு. அகைன் அந்த லவ்வையுமே வந்து ஒரு மாதிரி அப்ரப்டா முடிச்சு விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் மட்டும் எம்பிஏக்குள்ள போவாங்க. சரி, எம்பிஏக்குள்ள போனதுக்கப்புறம் என்ன காட்ட போறாங்கன்னு போது உண்மையிலே பிளசண்டா ஸ்டார்ட் ஆகும் அந்த போர்ஷன். சரி, இதை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்டடா காட்டுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதை அப்படியே அப்ரப்டா விட்டுட்டு மெயின் கதைக்குள்ள வந்துருவாங்க. சரி, இதெல்லாம் பண்ணதுக்கு ஒரு காரணம்னு ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. அந்த காரணம் சுத்தமா நம்பகத்தன்மையே இல்லாத மாதிரி இருக்கும். ரொம்ப ரொம்ப செயற்கைத்தனமான ஒரு ரீசனுக்கு பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இதுக்கு நடுவில் வந்து சாங்ஸ் அப்படின்ற மாதிரி நிறைய லோட் பண்ணிக்கிட்டே போவாங்க. உண்மையிலே தனியாக பார்க்கும்போது அந்த சாங்ஸ் ஓகே தான். பட் இந்த கதைக்கு வந்து ஒரு வேகத்தடையாக தான் அந்த சாங்ஸ் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அண்ட் டியூரேஷனுமே பார்த்தீங்கன்னா 2.5 மணி நேரத்துக்கு மேலே இந்த கதை வந்து போகுது. ஆக்சுவலாக ஒரு போலீஸ் ஜீப்ல டிராவல் பண்ணும் போது சொல்லக்கூடிய ஒரு கதையா தான் இந்த கதையவே சொல்லியிருப்பாங்க. எங்க அந்த போலீஸ் ஸ்டேஷன் வந்து ஊருக்குள்ள இருக்கா, இல்லைனா வந்து எங்கேயாவது மதுரை, திருச்சின்னு சொல்லிட்டு வெளியூர்ல இருக்கா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வியில தான் இருந்துச்சு. ஏன்னா அந்த 2.5 மணி நேரமா அந்த கதையை சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. கண்டிப்பா இன்னும் கொஞ்சம் ஒரு ½ மணி நேரம் ட்ரிம் பண்ணியிருக்கலாம். ஓவரால் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜான ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் மூவி அப்படின்னே சொல்லுவேன். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.5 out of 5. டைம் இருந்தால் வேணா ட்ரை பண்ணி பாருங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.